இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி மிதுன ராசி. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான தாக்கத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சனி பயிற்சியானது நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பிடித்த குணம் என்ன, பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு சுய ஜாதகத்தை பார்க்கணும், ஒரு புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்க, இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சலையும் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது என்ன இடைஞ்சல் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலனை குறிக்கக்கூடிய கிரக அமைப்பு தான். மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் நடைபெறக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியானது கும்ப ராசியில் இருந்து விலகி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து விலகி நீர் ராசியான மீன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய காலகட்டம். இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீர் ராசியில் சனி பகவான் வந்து அமரும்போது என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு நடக்கும், இந்த சனி பயிற்சி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்கிறது நல்லது. ஏன்னா சனி பயிற்சி அப்படின்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னென்னா தர்பணேஸ்வரர் கோயில் தான். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் ரொம்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்பதிவு செஞ்சுட்டு அங்கே கோயிலில் நிறைய விஷயங்கள் வந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த சனி பயிற்சியின் போது மிதுனராசி என்பவர்கள் அந்த கோயிலுக்கு போய் அந்த தர்பணேஸ்வரரை வழிபட்டுடுவாங்க. திருநள்ளாறு அப்படி சனி பயிற்சி அப்படின்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் தான். அதனால் அந்த தர்பணேஸ்வரரை போய் வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா போய் அந்த தர்பணேஸ்வரரை வழிபட்டுட்டு நலம் தீர்த்தலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தர்பணேஸ்வரரை வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை இந்த மிதுனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். சரி, இதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. ஏன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் அமரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது நான் வரைக்கும் எதெல்லாம் தடையாவோ வேலையில் சின்ன இடைஞ்சலாவோ இருந்ததோ அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு சாதகம் அமைப்போது. குடும்பத்துக்குள்ள கூட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள், எடுக்கிற வேலையெல்லாம் சின்னதாக தடையாக சொல்கிறது, உங்களுடைய பேச்சை கேட்காம நடந்துக்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இது நான் வரைக்கும் ஏற்பட்டிருக்கும். அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய ராசி அதிபதியான புதனும் உங்களுக்கு சாதகமாக வந்து அமரும்போது இன்னும் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10ஆம் வீட்டில் மீன ராசியில் சனி பயிற்சி நடைபெற போகுது. அதோடு கூட சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீட்டில் சுக்கிர பகவானும் வந்து உச்சமாக அமரும்போது நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் அப்படின்னே சொல்லலாம். தொழில் துறையில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். வேலை செய்கிற இடத்துல கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள், இந்த வேலையே செய்யலாமா அல்லது இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடலாமா அப்படிங்கிற இருந்த மனநிலை மாறி அந்த வேலையிலேயே ஒரு பதவி உயர்வோ ஒரு சம்பள உயர்வோ அல்லது உயர்வாக ஏதாவது ஒரு சாதகமான விஷயமோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கட்டாயம் இந்த நாட்களில் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சிறப்பான பாராட்டோ அல்லது நல்ல ஒரு அங்கீகாரமோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய பேச்சாற்றல் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று அமரும்போது பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இணையும் போது பெரிய ஒரு
தூண்டுதல் இருக்கும். இதை செய் அதை செய் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. அதோடு கூட ஆன்மீகத்திலையும் அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க. ரொம்ப நாளாக ஒரு சில ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் சென்றுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அது செல்ல முடியாமல் கொஞ்சம் தடையாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய 1வது வீட்டில் உங்களுடைய லக்னாதிபதியான குரு தொடர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னால் இது முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதில் வெற்றியும் காணக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான். அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோடு இறங்குற காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். பேசியே வெற்றியை காணக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று அமரும்போது தொழிலில் நல்ல ஒரு புகழ் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர், நல்ல ஒரு பேச்சாற்றலை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த காலகட்டத்தில் பேச்சில் இனிமையாக இருக்கும். அதனால் பேசும்போதே மற்றவங்க கவர்ந்துருவாங்க. வசீகரமான பேச்சோடு பேசக்கூடியவங்களாக இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்கள் வள வருவீங்க. உங்களுடைய பேச்சு மற்றவங்களை இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு ரொம்ப திறமையாகவும் நல்ல ஒரு அனுபவசாலியாகவும் இந்த காலகட்டத்தில் பேசக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்கள் அப்படியே நடப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சில் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். அதோடு கூட உண்மைகள் அதிகமாக இருக்கும். அதனால் மற்றவங்களுக்கு அந்த பேச்சு பிடித்து உங்களுடைய பேச்சு அப்படியே கேட்பாங்க. அது உங்களுக்கு மற்ற இடத்துல நல்ல ஒரு பாராட்டியும் நல்ல ஒரு பெயர் புகழையும் பெற்றுத்தரும் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் செவ்வாய் அமரும்போது, கும்பராசியில் அமரும்போது ஆக்ரோஷமாக ஒரு சில இடத்துல தென்படுவீங்க. அதோடு கூட அதிர்ஷ்டமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். தந்தைக்கிட்ட சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அப்பப்போ வரும். ஏன்னா செவ்வாய் 9ஆம் வீட்டில் அமரும்போது ஒரு சில மோதல்கள், அதுவும் குறிப்பாக உங்களுடைய தந்தைக்கிட்ட வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு தந்தையார்கிட்ட ஏதாவது வாக்குவாதம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது நல்லது. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான கும்பராசியில் பயணிக்கும்போது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழும். ஆன்மீகத்தில் எங்கேயாவது அதீத ஈடுபாடோடு எங்கேயாவது இறங்குவீங்க. வெளியில் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகமும் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான கும்பராசியில் அமரும்போது மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழிலில் அந்த தலைமை பொறுப்பு, தலைமைத்துவம் இதெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் மார்ச் 15க்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் உங்களுடைய ராசியில் 1ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். நல்ல ஒரு ஞானம் உள்ள நபராக, நல்ல ஒரு பாதுகாப்பு உள்ள ஒரு நபராக, தனிப்பட்ட விஷயங்களில் கூட நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு மேன்மையும் இந்த மிதுனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களை பற்றி சொல்லும்போது நல்ல ஒரு யோகமான மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். ஏன்னா 10ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்று அமரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க மதிப்பளிப்பாங்க. உங்களுடைய படைப்பாற்றல்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு மகத்தான வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த ராஜதந்திரங்கள்லாம் அப்படியே கரைச்சி குடித்த மாதிரி நீங்கள் பேசுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் அந்த வசீகரமான ஒரு பேச்சாற்றலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். அவரோட கூட சனி பகவானும் இணைந்திருக்கிறதுனால கடினமாக உழைக்க வைப்பார். உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ற பேச்சாற்றலும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அடித்தளம் போடுவீங்க. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வீடு கட்டுறதுக்காக கால் போடக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் புதுசாக தொழில் தொடங்குவீங்க. அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மார்ச் 15க்கு பிறகு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சக்தி வாய்ந்த கிரகங்கள்லாம் கூட்டாக சேரும்போது உங்களுக்கு நிச்சயம் இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தலைமை பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக என்ன ஒரு மனுஷனாகவே யாரும் மதிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் அந்த மதிப்பு, மரியாதை இதெல்லாம் தேடி வரக்கூடிய கிரக அமைப்பு தான்.
புறக்கணித்தவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள், தூங்குவதற்கு பல மணி நேரம் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் குருவோடைய அந்த பரிபூர்ண அருளும் உங்களுக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஞானம் உள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த மிதுன ராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் வள வர போகிறீங்க. சரி, இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் குருவை வழிபடுங்க. குருவுக்கு வியாழக்கிழமையில போய் ஒரு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபடுங்க. வீட்லேயே கூட அல்லது வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒரு ஆசி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு யார் குருவாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும்.